ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். மிக அருமையான வேதவசனம். இங்கு தேவனுடைய அன்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, தேவனுடைய அன்பில் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் விசேஷமான காரியம் இந்த வசனத்தில் என்னவென்றால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனை முதலாவது நேசிக்கவில்லை, அவர்தான் நம்மை அதிகமாக நேசித்தார். ஏனென்றால் அவருடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்கிற இந்த உலகத்தில் மனிதர்களை நாம் பார்க்கும்போது ஒருவர் அன்பு செலுத்துகிற ஒருவரை நாம் அன்பு செலுத்துவோம். ஆனால் அன்பு செலுத்தாத நபரிடத்தில் நாம் அன்பு செலுத்த நம்மால் முடியாது, அது ஒரு கூடாத காரியம் என்று அநேக நினைத்து அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்தில் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக அவசியம். ஏனென்றால் அவர்தான் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வசனம் சொல்லுகிறது போல, இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது மிக தெளிவாக அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் அன்பிலே விசேஷம் என்னவென்றால், அவர் முந்தி அன்பு கூர்ந்ததின் நோக்கம் என்னவென்றால், நாம் பிழைப்பதற்காக அவர் முந்தி அன்பு கொண்டார். அடுத்ததாக நம்மிடத்தில் அவர் அன்பு கூற வேண்டிய அவசியம், முந்தி அன்பு கூற வேண்டிய அவசியம் என்னவென்றால், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக அவர் அன்பு கூர்ந்தார் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய அன்பு நம்மள பூரணப்படும்படியாக நமக்குள் அவர் நிலைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பாருங்கள், எத்தனை அன்பு! ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு நன்மைகளையும் தேவனுக்கு செய்யாத முன்பே, அவரை நாம் நேசிக்காத முன்பே அவர் நம் மீது இத்தனை அன்பு வைத்து இத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். இன்னும் வேதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும்போது அவருடைய அன்பு மிகவும் மேலானது. இந்த அன்பை எந்த மனிதனாலும் நமக்கு அளிக்க முடியாது என்பதை நாம் முழு நிச்சயமாய் நாம் நம்பி இந்த அன்பில் நாம் வளர முடியும். இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அன்பில் மிகவும் மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் மிகவும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனங்கள் எல்லாம் சொல்வது என்னவென்றால், அவர் முந்தி அன்பு கூர்ந்தார், நாமும் அன்பு கூற வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த அன்பை நாம் அறிந்து கொண்டோமானால் ஆண்டவருடைய அன்பு மேலானது என்பதை நாம் இந்த உலகத்தில் ஒருவரையும் புறக்கணியாதபடி அவர்களை நேசிப்போம் என்பதுதான் சாத்தியமான ஒன்றாகும். ஏனென்றால் நாம் அநேகரிடத்தில் நாம் பேசாதபடிக்கு, அநேகரிடத்தில் நம்முடைய அன்பை செலுத்தாதபடிக்கு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் நம்மை முந்தி நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொண்டோம் என்றால் நாம் அனைவரையும் நேசிப்பதற்கு ஆயத்தமாக இருப்போம். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டோமானால் நாம் யாவரிடமும் எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு அதிக அன்பை செலுத்தி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைவு பெறாத ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை முழுமையடைய செய்யும் போதுதான் தேவனுடைய அன்பு நம்மில விளங்குகிறது. இந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது அவரிடத்தில் அன்பு கூறுகிற விஷயம் என்னவென்றால், எல்லாரிடமும் அன்பு செலுத்துவதுதான் நாம் தேவனை நேசிப்பது. ஒரு சிலர் இந்த உலகத்தில் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அநேக உண்டு. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரம் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் நாம் மனிதரிடத்தில் செலுத்துகிற அன்பை தான்
தேவனை நாம் பார்க்க முடியும். மனிதனிடத்தில் நாம் செலுத்துகிற அன்பில் அதான் அவர் அன்பிலே நிலைத்திருக்க முடியும். மனிதனிடத்தில் செலுத்துகிற அன்பு நிமித்தமாக தான் அவர் அன்பிலே பூரணப்பட முடியும் என்பதை இந்த யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முழுவதும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் நன்றாக அறிந்து இன்னும் அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லி மனிதர்களை வெறுக்காதபடி எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் நாம் அன்பு கூறும்போது தேவனை நாம் கண்டடைவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அனைவரையும் நேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.